இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காகவும் இந்த நம் பாவங்களையும் சாபங்களையும் நீக்குவதற்காகவும் இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்ததாக பிறந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாக உரைக்கப்பட்டது 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், நித்திய பிதாவாக இருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு அதிசயமான காரியங்களை செய்யவும் சகல காரியத்தின் நிமித்தமாக ஆலோசனை கொடுக்கவும் வல்லமையுள்ள அதிகாரத்தின் நிமித்தமாக வியாதிகளையும் பிசாசு கட்டுகளையும் நீக்கவும் நித்திய தேவனாய் நமக்கு வாசம் செய்யவும் நமக்கு இந்த பூமியில் சமாதானத்தை உண்டு பண்ணவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக என் குடும்பத்துக்காக ஆண்டவர் இந்த பூமியிலே முற்பிதாக்களுக்காக எங்கள் பாவங்களை நீக்கவும் சாபங்களை போக்கவும் அன்பின் நிமித்தமாக எங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் அடைக்கலம் கொடுக்கவும் எங்கள் மேல் இரக்கமும் மனதுருக்கம் வைத்து சொந்த குமாரனாகிய உம்முடைய குமாரனை இந்த பூமியிலே எங்களுக்காக அனுப்பினரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவனை மகிமைப்படுத்துங்க, எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரீதான ஷகதான ரபாபா பகாடாபா ரியாதான ஷகதான ரபாபா பகாடாபா துனி ரிவி பகாடாபா ரீதான ரக்காடாபா துன ரபா பகாடாபா யாந்தூனகா பதான ரிபா ஷபதான ரக்காடாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்கள், எல்லாரும் மனதிலிருந்து நன்றி சொல்லுங்கள். இந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரே நீர் அவதரிக்கவில்லை என்றால், ஆண்டவர் நீர் பிறப்பு உன்னுடைய பிறப்பு இந்த பூமியில் இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கை சாபத்தில் ஆண்டவரே பாவத்தில் மூழ்கி இருக்கும். இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு சமாதானத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தோடு இன்றைக்கு உமக்கு முன்பாக நன்றி சொல்வதற்கு ஒரே காரணம், எங்களுக்காக நீர் பிறந்த நோக்கம். நீர் பிறந்த இந்த நாளை நாங்கள் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உமக்கு நன்றி பலிகளை செலுத்தவும் ஆண்டவர் ஆராதிப்பதற்கும் பாடி துதிப்பதற்கும் ஏற்ற இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உலக இரட்சகராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆண்டவரை அவதரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திற்கு ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியின் குடும்பமாய் மாற்றவும் சந்தோஷத்தின் சமாதானத்தில் நடத்தவும் இந்த உலகத்தில் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அக்கிரமங்கள் நீக்கப்பட ஆண்டவரே இந்த உலகத்தில் அவதரித்திரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் யாருமே இப்படிப்பட்ட ஒரு அன்பை செலுத்தவும் ஆண்டவரே கரிசனை காட்டவும் தயவு காண்பிக்கவும் இரக்கவும் ஆண்டவர் தெய்வம் காண்பிக்க இந்த உலகத்தில் யாரும் வந்ததில்லை, பிறந்ததில்லை. தேவனாக நீர் ஒருவரே. சாதாரண எல்லாம் நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்காக அவதரித்தீரப்பா. எங்களுக்காக ஏழையாய் ஒரு தட்சனோட குடும்பத்தில் ஏழை கோலத்தில் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய நீர் ஒரு ஏழையாய் இந்த உலகத்தில் எங்களுக்காக பிறந்தீரே, அதற்காக நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாளை ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் நாளை மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து ஆராதிப்பதற்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக எல்லாம் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ காட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்துங்க, மகிமையில் நடத்துங்க, உம்முடைய தயவுல நடத்துங்க, உம்முடைய கிருபையில் நடத்துங்க. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. எல்லா ஒரு மனதோடு ஒரு குரலாய் கர்த்தரை சொல்லுங்க, மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்குள் பிறந்த இயேசு, எனக்குள் வாசம் செய்கிற இயேசு, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்காக 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 என் குடும்பத்துக்காக இந்த மண்ணில் அவதரித்த தேவனே உமக்கு நன்றி அப்பா.
ஒரு பாலகனாக கான்றே வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறது என்று சொன்னீரே. எங்களுக்கு ஒரு பாலகனை கொடுத்தீரே பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை விடுதலை பண்ணவும் ஆண்டவரே, வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கவும், பிசாசு பிடியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு முற்றிலுமாக விடுதலை கொடுக்கவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பி வைத்திரே, உமக்கு நன்றி அப்பா. குமாரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர் என்று சொன்னீரே. நாங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை கொடுத்தீரே, குமாரனை கொடுத்தீரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. எல்லா மனதார வாழ்த்துக, தேவனை வாழ்த்துக. இந்த பூமியில் சந்தோஷம் சமாதானம் எல்லா மனுக்குலங்களுக்கு உண்டாகும்படியாக நீர் வந்தீரே. உலக இரட்சகராக வந்தீரே. பாவிகளின் சிநேகிதரே, பாவத்துக்காக பரிகாரமாய் ஆண்டவர் தன் ஜீவன் என்று பாராமல் உம்முடைய ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தில் பிறந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த திருச்சபை ஆசீர்வாதமாக நடத்துங்க. வந்திருக்கிற ஜனங்கள் உள்ளத்தில் நீர் பிறந்திருக்கிறீர் என்று அவர்கள் உணரணும். எனக்குள்ள கர்த்தர் பிறந்திருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் வாசம் செய்கிறார், கர்த்தர் எனக்குள்ள ஜீவிக்கிறார். அவருக்கு இடம் கொடுத்தவர்கள் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது அவர் உங்கள் உள்ளத்தில் வருவார். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் உள்ளத்தில் வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, இந்த சபையில் வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் உள்ளத்தில் எங்கள் சபையில் வாங்க, எங்கள் குடும்பத்தில் வாங்க. ஆண்டவரே, நீர் வந்தது எவ்வளோ சந்தோஷம், நீர் வந்தது எவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கு நான் நல்ல சாட்சியாக இருப்பதற்கு, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு, ஆண்டவர் என் சாபங்கள் நீக்கினதற்கு நீர் பிறந்த ஒரே ஒரு நோக்கம்தான். நீ பிறவாவிட்டால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மடிந்து போயிருக்கும், என்னுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். நான் இன்னும் பாவத்தில் மூழ்கி கிடந்திருப்பேன். இன்றைக்கு ஆண்டவரே, என் உள்ளத்தில் நீர் பிறந்த தேவனே, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். நான் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். எங்கள் சபையோரை நேசிக்க இந்த உலகத்தில் வந்தீரே, அன்பு செலுத்த வந்தீரே. அன்புக்கு நிகரானவர் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை பேரை காட்டிலும், எத்தனை மகான்களை காட்டிலும், எத்தனை தெய்வங்களை காட்டிலும் என் இயேசப்பா அன்புள்ளவர். அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். என்னிடத்தில் அன்பு செலுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அன்பின் கரத்தை நீட்டுவதற்காக வந்திருக்கிறார். என் அன்பு கரம் நீட்டுவதற்காக மட்டுமில்லை, ஆசீர்வாதமாக என்னை நடத்துவதற்காக என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை சகல நாட்களிலும் சகல வேளையிலும் எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவதற்காக அப்பா இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார். அப்பா இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார். ரீஹாதானா ஷாகாதானா ரபா பக்கலபா ரியாதானா எல்லாம் ஜெபம்னுங்க. ரீதானா ஷகதானா ரபா பாபா காலாபா யாந்தூனா கபாதானா ரீபா பாபா காலாபா. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துங்க, எல்லாம் மகிமைப்படுத்துங்க. யாரும் உங்கள் இருதயம் சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். உங்கள் இருதயம் பரவசம் அடையணும். உங்கள் இருதயம் மகிழ்ச்சியில் பூரிப்பாகணும். ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறார், என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். எனக்காக சகல விதமான நன்மையான, சகல விதமான ஆசீர்வாதமான எல்லாவித தேவைகளை சந்திப்பதற்காக, காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக அல்லேலூயா, என் தேவன் என்னோடு வந்திருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். ரீதான ஷங்கதான ரபபக்கலபோ யபதான ஷதன ரக்கலபோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. இந்த சபையில் பாடி துதிக்கிற ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய மகிமையான கரத்தினாலே, வல்லமையுள்ள கரத்தினாலே, ஆணி பாய்ந்த கரத்தினாலே, சுகம் அளிக்கிற வல்லமையினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்துவீராக, சமாதானமாக நடத்துவீராக, தயவாய் நடத்துவீராக, கிருபையாய் நடத்துவீராக, சகல விதமான உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மையினால் நடத்துவீராக. என் குடும்பங்களை நடத்தும் ஆண்டவரே, என் குடும்பங்களை நடத்துங்க ஆண்டவரே, என் குடும்பங்களை ஆசீர்வாதமாக நடத்துங்க. உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி எவ்வளவு சந்தோஷப்படுகிறோமோ அதை விட எங்கள் ஆண்டவர் சந்தோஷம் என் குடும்பத்தில் காணணும். என் உள்ளத்தில் நான் சந்தோஷமாக ஆராதிக்கணும். ஏசப்பா எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். எல்லாம் ஒருமன ஆவியோடு துதிங்க, 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 துதிங்க.
ஹல்லேலூயா. பாடல் வேலை ஆசீர்வாதமாக நடத்துங்க. செய்தி வேலையை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. உங்களுடைய பிறப்பின் செய்தியை நாங்கள் எல்லாரும் கேட்கணும். ஆண்டவரை, நீ எதற்காக இந்த உலகத்தில் வந்தீர், எதற்காக எங்களுக்காக பிறந்தீர், எதற்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தீர், எதற்காக எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனையும் ஆண்டவரே மறுவாழ்வும் கொடுக்க இந்த உலகத்தில் வந்தீர் என்று சொல்லி உங்களுடைய வேத சத்திய வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாய் வந்திருக்கிறோம் அப்பா. வருகிற ஜனங்கள் ஆண்டவரை தடையில்லாமல் கொண்டு வாங்க. ஒரு திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு வாங்க. காடைகளை போல கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சுகம், தேவ மகிமை பிரசன்னத்தினால உங்களுடைய பிள்ளைகள் நிரப்புவீராக. நல்லா நிரப்புங்க ஆண்டவரை. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையினால் நிரப்புங்க. விசுவாசத்தில் நிரப்புங்க. அக்னியில் நிரப்புவீராக. நம்பிக்கையில் நிரப்புவீராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னோட கூட தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. என் தகப்பன் என்னை நிரப்புகிறார். ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, வல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமானவரே, அதிசயமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, தாழ்ந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கும் வியாபிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா தடைகளை மாற்றி போடுங்க. அசைவாடுகிற தேவனே, எங்களுக்குள்ள அசைவாடுகிறவரே, இந்த சபையில் அசைவாடுகிறவரே, எங்கள் குடும்பங்களை அசைவாடுகிறவரே, நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க. அப்பாவுக்கு நல்லா நன்றி சொல்லி தேங்க்ஸ் பண்ணுங்க. ஐ கிவ் தேங்க்ஸ். நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஐ கிவ் தேங்க்ஸ் காட். நான் அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. உங்கள் வாய் சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் சும்மா இருக்கக்கூடாது. தேவன் நோக்கி பாருங்க. அப்பாவை நோக்கி பார்க்கிற குடும்பம் தப்பாமல் இருப்பாங்க. சொல்லுங்க, ஏசப்பாவை நோக்கி பார்க்கிற குடும்பம் தப்பான வழியில் போக மாட்டாங்க. அவர் உங்கள் உள்ளத்தில் வாசம் செய்கிறவர். உங்களுக்குள்ள சகல நன்மையை செய்வதற்காக உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக பிறந்திருக்கிறார். சமாதான பிரபுவாக பிறந்திருக்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்த வந்திருக்கிறார். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆலோசனை கொடுக்கிற சேனைகளின் கர்த்தரே, எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஆலோசனை கொடுக்கிறீங்களே, என்னை நடத்த வேண்டிய வழியில், போதிக்க வேண்டிய வழியில் என் மேலே கண் வைத்து ஆலோசனை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி ஐயா. அதற்காக இந்த உலகத்தில் வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டு பண்ணினீரே, கிறிஸ்துவாகி உம்முடைய சமாதானத்தில் நிரப்பினீரே. ஐ தேங்க்ஸ் காட். இந்த சபையில் ஆண்டவரே, எல்லா நித்திய பிதாவாக இருக்கக்கூடிய தேவனே, நிரந்தரமாக இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நித்திய காலமாக ஆண்டவரே எங்களை போஷித்து நடத்த வேண்டும் என்று விரும்பினீரே. அதற்காக எங்களை தேடி வந்தவரே, தெரிந்து கொண்டவரே, உமக்கு நன்றி. தேடி வந்தீரே, எங்களை தெரிந்து உமக்கென்றும் ராஜ்யத்துக்கென்று எங்களை தெரிந்து கொள்ள வந்தவரே, நன்றி அப்பா. எல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பாவோட சமூகத்தில் என்னை நடத்துவதற்காக எல்லாம் மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இன்னும் ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டவரே, ஜெயத்தை கொடுக்கிறவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறவரே, எனக்காக பிறந்தவரே, உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி மீண்டும் ஒரு விசை நாம் உட்காருவோமா? எல்லாரும் உட்காருவோம். நாம் ஒரு சில பாடல்களை வழியாக கர்த்தர் பிறந்த நாளை குறித்து, அவரை நாமத்தை குறித்து நாம் மகிமையாக இந்த பாடல் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவர். அவர் இந்த உலகத்தில் நமக்காக ஏழை தட்சணா குடும்பத்தில் பிறந்தார். தன்னைத்தானே இந்த உலகத்தில் தாழ்த்தி வந்தார். அன்பின் உருவாக அவர் திகழ்ந்ததாக பார்க்கிறோம். அவர்தான் அன்பின் பிரதானமான தேவன். அந்த அன்பின் தேவனை மகிமைப்படுத்தி நாம் அவருக்கு நன்றி சொல்வது தான் ஒரு நல்ல ஒரு சிறந்த கிறிஸ்துமஸ் நாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் நற்செய்தி. அல்லேலூயா.
நமக்கு ஒரு நல்ல ஒரு பிறப்பை என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், என் குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடல் வழியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தேவனை பிரஸ்தாபப்படுத்துங்க. அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அன்பு 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 நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், நமக்காக தாழ்மையான கோலத்தில் வந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன் பாவ வாழ்க்கை மாறிட இயேசு பிறந்தாரே, உன் சாபம் யாவும் போக்கிட பாலகன் பிறந்தாரே. உன் பாவ வாழ்க்கை மாறிட இயேசு பிறந்தாரே, உன் சாபம் யாவும் போக்கிட பாலகன் பிறந்தாரே. தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மாறாவின் கசப்பினை மாற்றிட இயேசு பிறந்தாரே, மாறாத சந்தோஷம் தந்திட பாலகன் பிறந்தாரே. மாறாத கசப்பினை மாற்றிட இயேசு பிறந்தாரே, மாறாத சந்தோஷம் தந்திட பாலகன் பிறந்தாரே. தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அன்பு 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 நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அழகான ஆடை உணவுமே கிறிஸ்மஸ் ஆகாதே, உன்னை போல பிறரையும் நேசிப்பால் இதுவே உண்மை கிறிஸ்மஸ். அழகான ஆடை உணவுமே கிறிஸ்மஸ் ஆகாதே, உன்னை போல பிறரையும் நேசித்தால் இதுவே உண்மை கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அன்பு 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 நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன் பாவ வாழ்க்கை மாற்றிட இயேசு பிறந்தாரே, உன் சாபம் யாவும் போக்கிடவே பாலகன் பிறந்தாரே. என் சாப வாழ்க்கை போக்கிட இயேசு பிறந்தாரே, என் பாவ வாழ்க்கை மாற்றிடவே பாலகன் பிறந்தாரே. தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே அன்பின் கிறிஸ்மஸ். தன்னை தாழ்த்தி வந்தார், அன்பின் உருவாய் திகழ்ந்தார், அன்பே பிரதானம் என்றார், இதுவே
கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ். அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அன்பு 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 நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? வந்திருக்கிற யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு அன்பு செலுத்துக இந்த உலகத்தில் எந்த மனிதனால முடியாது. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு நிகரான இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர் எல்லா கசப்புகளை மாற்றுகிற தேவன், எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுப்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய சாபங்களை நீக்குவதற்காக, பாவங்களை போக்குவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவர் ஒரு ஏழை கோலத்தில் அடிமையின் ரூபத்தில் அவர் பிறந்தார். அல்லேலூயா. அவர் பிறப்பதற்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது, ஒரு சத்திரம் கூட இடம் கிடையாது. அவர் பிறந்த இடம் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, இந்த உலகத்திலேயே சிருஷ்டித்த அத்தனை பேரும் உண்டாக்கின தேவன், அத்தனை ஜனங்களை சிருஷ்டித்த தேவன். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், தேவாதி தேவனாக இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் மகிமையான ஒரு சிங்காசனம். அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனத்தை விட்டு ஒரு ஏழை, ஒரு ஆசாரியன், ஒரு தட்சனுடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த இடம் மாட்டு தொழுவம். மாட்டு தொழுவம். மாட்டு தொழுவம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்களும் நானும் மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறோம்னு இருந்தால் யார்கிட்டையும் சொல்கிறது கூட வைக்கப்படுவோம் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்ததாக கூட பரவாயில்ல, இல்லை வீட்டில் பிறந்தால் கூட சந்தோஷமாக சொல்லலாம். ஒரு மாட்டு தொழுவம், மாடுகள்லாம் கட்டி வச்சிருக்கிற அந்த இடத்துல எவ்வளோ துர்நாற்றம் வீசும். அப்படிப்பட்ட தொழுவத்தில் கொசு கடியோட இல்லையா, அந்த குளிரோட அந்த ஒரு ஏழையாக தட்சனுடைய குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கிறார். எவ்வளோ அந்த எதற்காக அவர் அப்படி அந்த கோணம் எடுக்கணும்னா, நாம் அவரை போல தாழ்மை உள்ள அந்த சிந்தை, அந்த அனுபவம், அந்த சுவாபம் நமக்குள் வர வேண்டும். அதற்காக தான் அவர் தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்தார். தன்னையே தாழ்மை உள்ள ஒரு ரூபம் எடுத்து வந்தார். ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். எதற்காக அவர் இம்மானுவேல்? அவர் எப்பொழுதுமே என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்தில் இம்மானுவேலாய் நம் மத்தியில் பிறந்திருக்கிறார், நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் பிறப்பதற்கு ஒரு மாளிகை மஞ்சம் இல்லை, ஒரு பொன்னும் பொருளும் இருக்கக்கூடிய இடம் இல்லை, ஒரு மாட்டு தொழுவம். ஹல்லேலூயா. செல்வம் எல்லாம் வெறுத்த செல்வம் இந்த உலகத்தில் நமக்காக ஏழையாய் தன்னையே தாழ்த்தி நமக்கு ஜீவனை கொடுக்க பிறந்தார். கரங்களை தட்டி ஏசப்பா, அந்த நல்ல தேவன் நமக்கு ஒரு தாழ்மையின் அனுபவத்தை, ஒரு தாழ்மை, மற்றவர்களிடத்தில் தாழ்மையின் சுவாபம் மற்றவர்களுக்கு நாம் காண்பிப்பதற்காக இயேசு நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாய், முன்மாதிரியாய் பிறந்தார். இல்லாவிட்டால் நமக்குள்ள என்ன இருக்கும்? கர்வங்கள், கோபங்கள், மதிக்காத தன்மையெல்லாம் இருக்கும். ஏசப்பா அந்த தாழ்மையில் உள்ள சுவாபமாய் அவர் இந்த உலகத்தில் அவதரித்ததினால தான் இன்றைக்கு மற்றவர்களை, ஏழைகளையும் மற்றவர்களையும் நேசிக்கிற அந்த தாழ்மையுள்ள சிந்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி இந்த பாடல் வழியாய் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? மாட்டு தொழுவத்திலே சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. சின்ன இயேசு பாலகன் இந்த பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டு
தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், உன் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிராவிலே மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. சின்ன இயேசு பாலகன் இந்த பூமியில் பிறந்தாரே. அவர் அதிசயமான தேவன். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்து வருகிறார். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்படுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாய். அதனால தான் சங்கீதக்காரன் நிமித்தமாக சொல்லப்படுகிறார். சங்கீதம் 32:8 பிரகாரமாக நமக்கு சகல விதமான குழப்பத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து சரியான நீதியின் வழியிலே செம்மையான பாதையிலே நம்மை நடத்துகிறார். தேவனாய் பிறந்திருக்கிறார். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தரே. மந்தையின் நடுவினிலே விந்தையை உதித்தாரே. மந்தையின் நடுவினிலே அவர் விந்தையை உதித்தாரே. இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், என் பாவம் போக்க வந்த இம்மானுவேல் என்று சொல்லுங்க. என் பாவத்தை போப்பதற்காக, சாபத்தை நீப்பதற்காக என் தகப்பன் பிறந்தார். நள்ளிராவிலே மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் சின்ன இயேசு பாலகன் அவருக்கு மாளிகை இல்லை, எந்தவித மஞ்சங்கள் இல்லை, பொன்னும் பொருளும் அவருக்கு கொண்டு வந்ததும் இல்லை. ஒரு ஏழையாக மாட்டு தொழுவத்தில் அவதரிக்க நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துமா? மாளிகை மஞ்சமில்லை, எந்த பொன்னும் பொருளும் இல்லை. மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை. செல்வம் வெறுத்த செல்வமே, இந்த உலகில் வந்த தெய்வமே. செல்வம் வெறுத்த செல்வமே, இந்த உலகில் வந்த தெய்வமே. இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், நள்ளிராவிலே மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. சின்ன இயேசு பாலகன் அதிசயமானவர் நமக்கு ஆலோசனை கர்த்தரே. எனக்கு மந்தைகள் நடுவினிலே விந்தையை உதித்தாரே.
மகிமைப்படுத்துங்க. மாளிகை மஞ்சமில்லை, எந்த பொண்ணும் பொருளும் இல்லை. செல்வம் பெருத்த செல்வமே, உலகில் வந்த தெய்வமே. செல்வம் பெருத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், என் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில், என்னுடைய பாவங்களை நீக்குவதற்காக போக்குவதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்தார். விசுவாசம் உள்ளவங்க தேவனை பார்த்து கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் நம்மளுடைய எல்லாவித சந்தோஷம் நமக்கு தருவதற்காகத்தான். அல்லேலூயா. எல்லாரும் பாடி இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஸ்லாக்கியத்திற்காக, என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு என் சாபங்களை நீக்கி எனக்கு ஒரு சமாதானத்தின் சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. மேய்ப்பர்கள் வணங்கிட சாஸ்திரிகள் அவரை தொழுது கொள்ள, நம் குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார். அல்லேலூயா. பரலோகம் திறந்திட தூதர்கள் துதித்திட, பூலோகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார் என்று சொல்லி பாடுவோமா? கிறிஸ்மஸ் நாளிதே, கிறிஸ்மஸ் நாளிது, கிறிஸ்மஸ் நாளிதே, கிறிஸ்மஸ் நாளிதே. எல்லோரும் பாடி கொண்டாடும் மகிழும் கிறிஸ்மஸ் நாளிதே. நாம் எல்லோரும் பாடி கொண்டாடும் மகிழும் கிறிஸ்மஸ் நாளிதே. கிறிஸ்மஸ் நாளிதே, கிறிஸ்மஸ் நாளிதே. எல்லோரும் பாடி கொண்டாடும் மகிழும் கிறிஸ்மஸ் நாளிலே. நாம் எல்லோரும் பாடி கொண்டாடும் மகிழும் கிறிஸ்மஸ் நாளிலே. மேய்ப்பர்கள் வணங்கிட, சாஸ்திரிகள் தொழுதிட பிறந்தார் இயேசு. குடும்பங்கள் சேர்ந்திட, இயேசுவை தொழுதிட பிறந்தார் இயேசு. எல்லா மேய்ப்பர்கள் வணங்கிட, சாஸ்திரிகள் தொழுதிட பிறந்தார் இயேசு. குடும்பங்கள் சேர்ந்திட, இயேசுவை தொழுதிட பிறந்தார் இயேசு. கிறிஸ்மஸ் நாளிதே, கிறிஸ்மஸ் நாளிதே. எல்லோரும் பாடி கொண்டாடும் மகிழும் கிறிஸ்மஸ் நாளிதே. நாம் எல்லோரும் பாடி மகிழும் கிறிஸ்மஸ் நாளிதே. பரலோகம் மகிழ்ந்திட, தூதர்கள் துதித்திட பிறந்தார் இயேசு. பூலோகம் மகிழ்ந்திட, உலகமே துதித்திட பிறந்தார் இயேசு. பரலோகம் மகிழ்ந்திட, தூதர்கள் துதித்திட பிறந்தார் இயேசு. இந்த பூலோகம் மகிழ்ந்திட, உலகமே துதித்திட பிறந்தார் இயேசு. கிறிஸ்மஸ் நாளிலே, கிறிஸ்மஸ் நாளிதே. நமக்கு கிறிஸ்மஸ் நாளிதே, கிறிஸ்மஸ் நாளிதே. நாம் எல்லோரும் பாடி கொண்டாடும் மகிழும் கிறிஸ்மஸ் நாளிதே. நாம் எல்லோரும் பாடி கொண்டாடி மகிழும்
நீங்களும் நானும் கொண்டாடி மகிழ்ந்து இந்த நாளிலே நன்றி செலுத்துவதற்கு ஒரே காரணம், என்ன காரணம் தெரியுங்களா? இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார். என்னை தேடி என் இருதயத்தில் பிறப்பதற்காக அவர் வாசம் செய்ய விரும்பியிருக்கிறார். இன்றைக்கு உலக ஜனங்கள், சபையில் இருக்கிற புதிய ஜனங்கள், அநேக ஜனங்கள், இயேசுவே எனக்குள் வாரும், எனக்குள்ளர் அவதரிங்க, எனக்குள்ள நீர் பிறந்த செய்தியை தாங்க ஆண்டவரே. எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறோம். நான் உங்கள் உள்ளத்தில், உங்களையே என் உள்ளத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறோம். எத்தனையோ நமக்கு பிரியமானவர்களெல்லாம் நம்ம நேசிக்கிறவங்க என்ன செய்யணும், நான் எப்போவுமே என் உள்ளத்தில் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, நம்மளை மறந்து போயிடுவாங்க, நமக்கு விரோதமாக எழும்பிட்டு கூட போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, நிரந்தரமானவர், நிரந்தரமானவர். நமக்கு எல்லாவித நன்மை செய்வதற்கு, சாபத்தை நீக்கி பாவத்தை போக்கி சகல விதமான ஆசீர்வாதத்தின் நன்மையினால் உங்களை என்னை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவதற்கு ஏதுவாக பூமியில் உள்ள கடைசி பரியந்தம் வரைக்கும் ஜீவனுள்ள நாடலாம் நம்மை விட்டு விலகாத ஒரே தேவன் நமக்குள் பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். என்னை தேடி வந்து என்னை மீட்ட தேவனுக்கு நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். அவரை மகிமைப்படுத்தி துதிக்க வந்திருக்கிறேன். உன்னதமான தேவனே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே என் குடும்பத்துக்குள் சமாதானமும் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்குள் சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. எனக்குள் வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அங்கே மகிமை. பாவியாக என்னை தேடி வந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, உமக்கு நன்றி அப்பா. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் மகிமை எப்பொழுதுமே செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எங்க குடும்பத்திலே சமாதானமும் உங்கள் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஒரு குரலாய் ஒரு மனதோடு தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோமாக. செவிகளை நீர் திறந்து விட்டீர், நாள் செய்வோம் உம் சித்தம். எங்கள் செவிகளை நீர் திறந்து விட்டீர், நாங்கள் செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. திரு சபையினிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. சேர்ந்து சொல்லுவோமா? நீங்க வாழ்க, உன் நாமம் மகிமைப்படட்டும், உன் நாமம் உயர்த்தப்படட்டும். நீர் வாழ்க, நீர் வாழ்க ஆண்டவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தில் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தில் ஆறுதலே.
வருகிறவர்கள் அனைத்து ஜனங்கள் இன்றைக்கு சந்தோஷத்தோடு பரவத்தோடு மகிழட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை மகிமைப்படுத்தி பாடுகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லுவோமா? தேடுகிற அனைவருமே உம்மை பாடுகிற இன்று யாவருமே உம்மை பாடுகின்ற யாவருமே ஐயா வாழ்க வாழ்க. எல்லாரும் அவரை வாழ்த்துவோமா? மகிமைப்படுத்தி தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. எங்களை தேடி வந்து மீட்டவரே ஐயா வாழ்க வாழ்க. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போமா? எல்லாரும் ஒரு விசை எழுந்து நின்று கர்த்தரை தொழுது கொள்வோமாக. வாழ்க உம்மாமும் வாழ்க ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம்மாமும் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம்மாமும் வாழ்க. எல்லா கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுமா? என்னை தேடி வருகிறவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே குறையெல்லாம் நீக்கினவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்க வந்தவரே, நன்றி அப்பா. சொல்லுவோமா? என் குடும்பத்தில் சமாதானம் இன்னும் பெருகணும், உங்களுடைய அன்பு கரம் நீட்டணும். எப்பொழுதுமே உங்களுடைய சமூகத்தில் எங்க குடும்பம் மகிமையான குடும்பமாய், ஒரு பரலோகம் உள்ள ஒரு குடும்பமாய் மாற்றுவீராக. உன்னதத்தில் என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எங்க குடும்பத்திலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. தயவு செய்து விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஏதோ பாட்டு பாடிட்டு போறதுக்காக வரல, ஒரு ஜெபத்தோட வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடலும் ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது, பலனுள்ள வார்த்தை இருக்கிறது. ஒவ்வொரு வரிகளும் உயிர்ப்பிக்கும், நம்மை நடத்தும். விசுவாசிகளுக்கு எல்லாம் ஆகும் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க குடும்பத்திலே சமாதானமும் உந்தன் பிரியமும் உண்டாகட்டும். சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க. எங்க குடும்பத்துல, எங்க சபையில, நாங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, எங்க பூமியில அக்கம் பக்கம் எல்லா இடத்துல ஆவியானவருடைய மகிமை, சந்தோஷம், சமாதானம் எங்க ஜெபத்திலே, எங்க விசுவாச அறிக்கை ஜெபத்திலே, எங்க பட்டணம், எங்க தேசம், எங்க குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானம் பிரியமாய் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். பிசாசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இயேசு இந்த உலகத்துல வந்தது எதுக்காக தெரியுமா? அவன் தலையை நசுக்க. அதுக்கு பின்பாக ஆண்டவர் உங்களை என்ன எதுக்காக திரும்ப பிறக்க வச்சாரு? அவன் உடல் உறுப்புகளெல்லாம் நசுக்கி போட, மீதமுள்ள உறுப்புகள் எல்லாம் துள்ளிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன செய்யணும்? துண்டு துண்டாக வெட்டி நசுக்கி போடுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு சாத்தானை காலில் மிதிக்க அதிகாரம் கொடுத்துருக்காரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த பூமியில ஒரு சந்தோஷம், சமாதானம், பிரியத்தை
கெடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தான். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு அதிகாரத்தை கொடுத்து அவனை நிர்மூலமாக்குவதற்காக கர்த்தர் என்ன செஞ்சார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு அதிகாரத்தை வல்லமையில கொடுத்துருக்க, அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு என் பாவங்கள் இல்லை, சாபங்கள் இல்லை, இனிமே என் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், என் குடும்பத்தில் துக்கம் இல்லை, என் குடும்பத்தில் துயரம் இல்லை. ஏசப்பா எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து சமாதான சந்தோஷத்தை கொடுத்து என் வாழ்க்கையை மறுரூபமாய் மாற்றுகிற அவருக்கு கரங்களை தட்டி இந்த பாடல் வழியை நன்றி சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். என் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், ஏசப்பா பிறந்ததனால ஒரு பெரிய மகிழ்ச்சி. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கொண்டாடுவோம், சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கரங்களை தட்டி ஆராதிப்போமா? அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சந்தோஷம், சந்தோஷமே எனக்கு, சந்தோஷமே என் வாழ்வு, சந்தோஷமே என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில, என் எதிர்காலத்தில் என் வாழ்வில் சந்தோஷமே. சொல்லுவோமா? சந்தோஷமே, சந்தோஷமே என் குடும்பத்தில் சந்தோஷமே. அப்பா பிறந்ததுனால, ஏசப்பா வந்ததுனால சந்தோஷமே, குடும்பத்தில் சந்தோஷமே. துக்கமில்ல, எந்த துயரமில்ல, ஆரோக்கியம் என் வாழ்விலே. சொல்லுங்க. பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசை பார்த்து சொல்லுங்க, சாத்தானை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்விலே சொல்லுங்க. துக்கமில்லை, எந்த கவலை இல்லை, மரணம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. என் சரீரத்தில் ஆரோக்கியம். துக்கமில்லை, இனி கவலை இல்லை. ஆமென். ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எங்கள் தூயவரே துணையாளரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. கைகள் அசைத்து ஆராதனை உமக்கே. ஆராதனை ராபா ராபா பாபா பாபா கலபா. ஆராதனை உமக்கே. பரிசுத்தமுள்ள ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. மகிமை மகிமை. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா 12 மாதமா செய்த நன்மைகளுக்காக, அற்புதத்துக்காக மகிமைப்படுத்தி துதிப்பே. அப்பா செய்த நன்மை, 12 மாதமா நடத்தின பாதைகளுக்காக என்று சொல்லுமா? எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளே. இயேசு ராஜா நீ செய்ய போற நன்மைகளே.
பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. எல்லாம் துதிங்க 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 உமக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் மகிமைப்படுத்துங்க, எல்லாம் மகிமைப்படுத்துங்க கர்த்தரை. ஹல்லேலூயா. ரபா சகதன ரபா கலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே. ரபா சகதன ரபா பபா. எல்லாம் அந்நிய பாஷையில மகிமைப்படுத்துங்க, எல்லாம் அபிஷேகத்தில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, எனக்காக பிறந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you God. Hallelujah, 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 எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரீபா ஷாபாதான ரபா பாபா பாபா காடபா. ரீதா சாதாதான ரபா பாபா பாபா காடபா. ரீகா தான ரபா பாபா பாபா காடபா. யாந்தோனா ரபா ஷகதான ரபா பாபா காடபா. மகிமையான தேவனே, என் உள்ளத்தில் வந்த தேவனே, எனக்குள்ள வாசம் செய்கிறவரே, அல்லேலூயா. என்னை தேடி வந்து மீட்டவரே, என்னை உமக்கென்றும் ராஜ்யத்துக்கென்று தெரிந்து கொண்டவரே. வாய் திறந்த சொல்லுங்க, எல்லாம் மகிமைப்படுத்துங்க. குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்க யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை மாத்திரம் பார்த்து நன்றி சொல்லுங்க. எனக்குள்ள வந்த தேவனே, எனக்காக பிறந்தவரே, எனக்காக பிறந்தவரே, எனக்குள்ள வாசம் செய்ய வேண்டும் என்று என்னை தேடி வந்தவரே, என்னுடைய பாவங்களை மன்னித்தவரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தவரே, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, விபத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக, முற்றிலுமாக என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, எனக்கு ஒரு ஜெய கிறிஸ்துவாய் நீ இருந்து என்னோட கூட இருந்து கைவிடாமல் கரம் பிடித்து ஒவ்வொரு வினாடியும் எனக்குள்ள வாசம் செய்கிற தேவன், எனக்குள்ள பிறந்த நற்செய்தி நிமித்தமாக எனக்குள் வாசம் செய்கிற தேவனாக உம்முடைய நற்செய்தி நிமித்தமாக கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. ரபா ஷபதன ரபா பாபா கடபா. ரியாதன ரபா ஷகதன ரபா கடபா. யாந்துன ரபா ஷகதன ஹதுன ரபா கடபா. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள வந்தவரே உமக்கு நன்றி, எங்க சபையில எங்க குடும்பத்தில் வந்தவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவரே, எனக்குள்ள என்றென்றுக்கும் ஜீவிக்கும்படியாக எனக்காக பிறந்தவரே, எனக்காக பிறந்தவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாம் மீண்டும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. உமக்கே நன்றி அப்பா. உம்முடைய பிறப்பின் நற்செய்தி நிமித்தமாய் என் குடும்பங்கள் சந்தோஷம் அடைய, மகிழ்ச்சி அடைய, பூரிப்படைய, மகிமை அடைய, பரிசுத்தம் அடைய, இப்படி நாமம் ஆண்டவரே மகிமைப்பட, நித்திய ஜீவன் அடைய எங்களுக்காக வந்தவரே, எனக்காக ஜீவனை தந்தவரே சொல்லுங்க. எனக்காக என் குடும்பத்தில் வாசம் செய்பவரே நன்றி. தேங்க்யூ ஃபாதர்.
தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களை பாடல் வழியாய் நடத்தின தகப்பனே, ஆராதனை வழியாய் பிரியமாய் நடத்தி சென்ற தகப்பனே, we are all thanks God. ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்பட சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தின் வார்த்தையிலே எங்களை நடத்துவீராக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாரும் உட்காருவோம். உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கும் என்றால் நீங்கள் சேர்ஸில் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இங்கே யாவரும் கூடி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, சிறியவங்க, முதிர்ந்தவங்க, என்னை விட வயதில் மூத்தவங்களாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் மனதார ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் சபையோராக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்கள் குடும்பமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கேட்பதற்காக அழைப்பு ஏற்றுக்கொண்டு இது குளிர் பாராமல், தூக்கத்தை பாராமல், சரீர பலவீனங்கள் பாராமல் நீங்கள் வந்திருக்கிற யாவருக்கும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துதல் சொல்கிறேன். புதிதாய் வந்திருக்கிற அநேக பிள்ளைகளையும் நான் பார்க்கிறேன், அவங்களையும் வாழ்த்துதல் சொல்கிறேன். உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கூட்டிகிட்டு வந்தவங்களையும் உங்களை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாகி நடத்தி செல்வாராக. ஆமீன். ஹல்லேலூயா. இப்பொழுது அறிவிப்பு நேரம். சபை அதாவது செய்தி முடிந்த பின்பாக இங்கே வசனம் குழந்தைகள் சொல்லுவாங்க. சில வசனங்கள் சொல்லி உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாங்க. அது போக டான்ஸ் கலை நிகழ்ச்சி இருக்கும். 2 டான்ஸ் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாஸ்தி நேரம் போகாது. 2 டான்ஸு ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு அது போட்டு காட்டுவாங்க. அப்போது 2 டான்ஸ் முடிந்த பின்பு அதன் பின்பாக உங்களுக்கு கேக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது போக உங்களுக்கு கிறிஸ்மஸ் புது வருஷம் உண்டான கேலண்டர் உங்களுக்கு விநியோகப்படுத்துவாங்க. எனவே கடைசி ஆசீர்வாதம் ஜெபம் சொல்லி முடிந்து போகிற வரைக்கும் யாரும் தயவுசெய்து வெளியில் வீட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா அடுத்த நமக்கு வரக்கூடிய பழைய வருட நிகழ்ச்சிகளை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை குறித்து உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் விரும்புகிறோம். இப்போவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல் 2 ஆராதனை இருக்கிறது. 7 மணிலேருந்து 9 மணி, 9:30 மணிலேருந்து 11:30 மணி. அதன் பின்பாக வருகிற 31ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு சரியாய் 10 மணிக்கு பழைய வருட ஆராதனையும் அதன் பின்பு புதிய வருட ஆராதனையும் துவங்க இருக்கிறது. எனவே செவ்வாய்க்கிழமை இரவு சரியாய் 10 மணிக்கு முன்பாக நீங்கள் வரணும். சரிங்களா? இன்னும் புதியதாக ஜனங்கள் இருக்கிறவங்க வரணும். ஏற்கனவே வந்திருக்கிறவங்களும் புதுசாக வந்திருக்கிறவங்களும் தயவாய் வரும்படியாய் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவங்களுக்கு திருவிருந்து கொடுக்கப்படும். சரிங்களா? அது மாத்திரமில்லாமல் அந்த புதிய வருஷத்துக்கு உண்டான வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாரும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு புதிய வருஷத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு நல்ல ஒரு சமாதானம், ஐக்கியம், சந்தோஷத்தோடு எல்லாவித பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு தேவன் நம்மை நடத்துவதற்கு நீங்கள் அந்த நாளிலே தவறாமல் கலந்து கொள்ள கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அந்த செய்திக்கு முன்பாக ஒரு சிறப்பு பாடல் பாஸ்டர் சார்லஸ் அண்டு மோனிகா கிறிஸ்டி அவங்க பாடுறதாக இருக்கிறாங்க. எனவே கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அதன் பின்பாக ஸ்பெஷல் சாங்ஸ் யாராவது பாடுறாப்புல இருந்தால் நீங்கள் பாடலாம். சரிங்களா? ஏதாவது பாட விருப்பம் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி காமிச்சிங்கன்னா அவங்க ஸ்பெஷல் சாங்ஸ் பாடலாம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குள் இயேசு பிறந்திருக்கிறார்? இன்றைக்கி நம்மளுக்குள் இயேசு பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தான் வேதம் விபதமாய் சொல்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இம்மானுவேல்
என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறார். இந்த திருச்சபையின் கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கிறார். ஆமே சொல்லுவோமா? விசுவாசிகள் சத்தமாக கரங்களை வைத்து ஆமே சொல்லுவோமா? Thank you, Jesus. வந்ததா ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் வந்ததா ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. நடத்தும் மேய்ப்பனாய், உன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் என்னோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில் அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. அம்மா யாராவது பாடுறாப்புல இருந்தால் நீங்கள் வந்து பாடலாம் தாராளமா, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இல்லாட்டி யோசனை பண்ணி வைங்க. அவங்க நான் டான்ஸ் காலை நிகழ்ச்சி நடத்தும் போது கூட நீங்கள் என்ன செய்ய முடிந்த பிறகு கூட பாடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் சார்லஸ், பாஸ்டர் அம்மா மோனிகா அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு புதிய பாடல்
நமக்கு தான் பாட்டு வர மாட்டேங்குது, புதிய பாடல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க நல்லா பாடியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விஷயம் அவங்களுக்கு லாப் பண்ணி உற்சாகப்படுத்துவோம். தேங்க்யூ. வருகிற புதிய வருஷத்துலேருந்து அவங்க தான் நடத்துவாங்க ஆராதனை மேக்சிமம். சரிங்களா? அவங்கள நல்லா உருவாக்கி கொண்டு வரணுன்ற என்னுடைய ஆசை. யார் என்னை விட நல்லா உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க புதிய வருஷத்துலேருந்து அவங்க உங்களுக்கு அதிகமாக பாடல் ஆராதனை நடத்துவாங்க. எனவே அவங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. அங்கே ஊழியத்திற்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்ல தாளந்து திறமை படைத்தவங்க மட்டுமல்ல, இந்த இடத்துலையும் நீங்கள் எங்களை விட அதிகமான தாளந்து திறமை உள்ளவங்க இருப்பீங்க. ஆனால் வெளியில் தெரியல, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் அந்த மாதிரி தாளந்து திறமைகள் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படிப்பட்டவர்களும் என்ன செய்யலாம், அவங்களோடு இணைந்து நீங்களும் என்ன செய்யலாம், பாடல் ஆராதனையில் பங்கு கொள்ளலாம், ஊழியங்களில் பங்கு கொள்ளலாம். எல்லாருக்குமே நமக்கு சம உரிமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அதில் மைண்ட் செட்டில் வச்சுங்க. பாசமாக பிள்ளைங்க மட்டும்தான் ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்குமே சம உரிமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எங்களைப் போல உங்களுக்கும் அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார், வல்லமைகளை கொடுத்துருக்கிறார், நிறைய தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். ஆக அதை புதைச்சி மட்டும் தயவுசெய்து வச்சிடாதீங்க. ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நீங்களும் பாடி நல்லா மகிமைப்படுத்தும் போது, கர்த்தருக்காக நல்ல சேவை செய்து ஊழியம் செய்யும்போது என்னை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக சந்தோஷப்படுவார். உங்களை நடத்துகிற மேய்ப்பனாக அடியனும் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. எல்லாருக்குமே ஆண்டவர் நல்ல தாளத்தை வைத்திருக்கனால அதை புதைச்சி வச்சிடாதீங்க. அது ஆண்டவருக்காக செயல்படுத்த பாருங்கள். ஓகே? புதிய வருஷத்தில் நீங்கள் அப்படி யாராவது உங்களுக்கு பாடுகிறவர்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்கள், மற்ற ஏதாவது சிறுவர் ஊழியம் நடத்துகிறவர்கள், மற்ற கேர்சல் நடத்துகிறவங்க, இப்படி பல விதமான ஊழியங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்படிப்பட்ட டான்ஸ் கிளாஸு ப்ராக்டிஸ் சொல்லி தரவங்க, நாடகம் சொல்லித்தரவங்க இருப்பீங்களா, ஸ்கெட் போடுறவங்களா, அப்படி என்ன தாளம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களை தொடர்பு கொள்ளும்போது அது உங்களை கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும். காட் பிளேஸ் யூ. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தை நேராக நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இஸ்ரவேல் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்குறேங்க. இஸ்ரவேலுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன அறிவிப்பு. இன்றைக்கு 3 பேர் ஞானஸ்நானம் காலையில் 5 மணிக்கு நாங்கள் கொடுத்தோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். சந்திரசேகர் என்கிற அவரோட மகன் டேனியல், அது மருதாச்சல மகன் மகள் சில்பா, அதே போல் மணிகண்டனோட மகன் ஜூட் சாமுவேல், அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அவங்களுடைய ஞானஸ்நான சர்டிஃபிகேட் நாங்கள் ஃபில் பண்ணி சீல் அடித்து வச்சுருக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போகும்போது எங்ககிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு போகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதை நல்லா ஃபைல் பண்ணி வைங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எவ்வளோ பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? ஒரு சில பேர் ஒரு சத்தம் தான் கேட்குது, ஆமீன், பாக்கியெல்லாம் கம்மியாக. நல்லா சத்தத்தை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோம். நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நான் பக்கத்தில் சின்ன பசங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக நான் வந்திருக்கிறேன். இன்னொரு மறுபடியும் என்ன சொல்லுங்கள், இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நான் சந்தோஷமாக வருவேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. என்றைக்கும் சந்தோஷமாக வருவேன். எங்கே வருவீங்க? ஆண்டவரை பார்த்து தொழுது கொள்வதற்கு. அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாருன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே சந்தோஷம்தான். கிறிஸ்துமஸ் நாளில் மட்டும்தான் சந்தோஷம் இல்லை, எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது பெரிய சந்தோஷம். இந்த கிறிஸ்மஸ் என்பது ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை குறித்து நம்ம தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆனால் இது ஒரு பண்டிகை கிடையாது, இது ஒரு பெரிய கொண்டாட்டமும் கிடையாது. புரியுதுங்களா? கிறிஸ்மஸ் பண்டிகைன்றது கிடையாது. பண்டிகைன்னு சொல்கிறாங்க,
ஆனால் அது பண்டிகை கிடையாது. அவருடைய பிறப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ளவும், அவர் பிறந்தது நிமித்தமாக அவருக்கு நாம் நன்றி சொல்லவும் இங்கே கூடி நம்ம வந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. சரிங்களா? இது ஆக்சுவலாக பண்டிகை கிடையாது, ஒரு பெரிய கொண்டாட்டம், இது பெரிய இதில் கிடையாது. என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், அதனால் அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் பிறந்த நோக்கம் நான் அறிந்து கொண்டது நிமித்தமாய் என் வாழ்க்கை, என்னுடைய லைஃப் ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதுக்காக நான் மனதார அவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்திட்டு போக வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கு தேவனே, யாக்கோபின் தேவனே, யெகோவா ராப்பா, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரூபா, இப்படி பலவிதமான நாமங்கள், ஆயிரக்கணக்கான நாமங்கள் மக்கள், பரிசுத்தவான்கள் அவர் செய்த, தேவன் செய்த நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக அவர் புகழ்ந்து என்ன செஞ்சாங்க, அவருக்கு ஒரு நாமங்களை கொடுத்துறாங்க. இப்போ நமக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கும்ல. இப்போ உங்கள் பேர் ஸ்டெல்லா அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு செல்லமாக ஒரு பேர் அழைப்பாங்க இல்லையா? அப்போ ஸ்டீஃபன்னா அதுக்கு ஒரு பேர் அழைச்சிருப்பாங்க, செல்லமாக கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பலவிதமான நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் ஒரு நாமம் தான் தம்பி பாடினது போல் இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்ற ஒரு நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்கள், இம்மானுவேல் என்றால், இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து இப்போ சொல்லுங்கள், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்கள், உங்களோடுன்னு சொல்லாது, நம்மோடு இருக்கிறார். கோபத்தோடு சொன்னீங்களா, வருத்தத்தோடு சொன்னீங்களா, சந்தோஷமாக சொன்னீங்களான்னு தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வாழ்த்துறீங்களோ அவ்வளோவுக்கு அவங்களுக்கு பிளெஸ்ஸிங். அந்த அம்மா அந்த ஐயா அந்த தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் எங்களுக்கு அப்படி வாழ்த்தி சொன்னாங்க. அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் வாழ்த்துதல். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான்களோட வாழ்த்துதல் மிக அருமையானதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவருக்கு பேர் இம்மானுவேல் ஏன் சொல்லப்படுகிறனால், நம்மோடு இருக்கிற தேவன், புரியுதுங்களா? அவர் நம்மை விட்டு விலகாத தேவன், என்றென்றைக்கும் நமக்குள் வாசம் செய்கிற தேவன் என்று நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாமல் இம்மானுவேல் என்று தேவன் நம்மோடு இருப்பது மட்டுமில்லாமல் இயேசுவின் பிறப்பை குறித்து தேவதூதன் சில வேதத்தின் அடிப்படையில் நிமித்தமாக சுட்டி காட்டப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு, அவர் ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், எதற்காக அவர் பிறந்து வளர வேண்டும், எதற்காக நம் பாவங்களை சுமக்க வேண்டும், எதற்காக நம் அக்கிரமங்களை நீக்க வேண்டும், எதற்காக நம் சாபங்களை நீக்க வேண்டும், எதற்காக இந்த பூமியில் ஜீவனை கொடுக்க வேண்டும், எதற்காக உயிர் தெள வேண்டும், எதற்காக நமக்குள்ளே எப்பொழுதுமே நம்மோடு கூட அவர் இம்மானுவேலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம இந்த அவருடைய பிறப்பின் நற்செய்தியை குறித்து நாம் இப்பொழுது கவனிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பின் நற்செய்தி குறித்து ஒரு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் பேசினதாக பார்க்கிறோம். எனவே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் ஒருவன் கன்னி மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருக்கு இம்மானுவேல் என்று பேர் வைப்பதற்கும் அவர் என்ன செய்தார், இறங்கி வந்ததாக பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதனை கர்த்தர் இந்த பூமியிலே அனுப்பி யோசேப்பு என்ற ஒரு மனுஷனுக்கு கன்னி மரியாளையாக அவளிடத்தில் கர்ப்ப பிறப்பாக இயேசு கிறிஸ்து பிறப்பார், பரிசுத்த ஆவியினால் பிறப்பார். ஆகையினால் அவருக்கு என்ன பேரிடுவாயாக, இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக என்று சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. நல்ல கவனிங்க, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி அவருக்கு இம்மானுவேல் என்று பேர் இடுவாயாக. அவருக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அவரும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு
இன்னும் அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பெயரிடுவாயாக? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி நிமித்தமாக தேவன் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த வார்த்தை மட்டுமல்ல, அவருக்கு பெயரும் இதுதான் சூட்ட வேண்டும், இம்மானுவேல் என்ற ஒரு பெயர் சூட்ட வேண்டும். தேவனாக கர்த்தர் ஜனங்களோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் என்று ஜனங்களுக்கு அவர் பிறப்பை குறித்து சொல்ல வேண்டும். தேவன் எங்கும் இல்லை, உங்களோடு தான் இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் நம்மளோடு இருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற தேவனாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று மற்றவர்கள் விசுவாசிக்கும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிறப்பை குறித்து ஏசாயா என்ற தீர்க்கதரிசி நிமித்தமாக இம்மானுவேல் என்று ஒரு பெயரை சூட்டுவதற்காக தீர்க்கதரிசி நிமித்தமாக சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவது மட்டுமில்லாமல் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் சூட்டணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த பேர் சூட்ட அப்படியே வழங்கப்பட்டது. அதே பேர் தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட மத்தேயு தீர்க்கதரிசி மத்தேயு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 23 கூட யோசேப்புக்கு அவர் சொப்பனத்தில் யார் ஒரு தேவதூதன் கர்த்தர் அனுப்பப்பட்டு உன்னுடைய மனைவி அவனிடத்தில் பரிசுத்த ஆவியினால் ஒரு குமாரனை பெற முடியும், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து அவருக்கு இந்த பெயர் தான் சூட்ட வேண்டும் என்று சொல்லி முன்குறித்து அவர் என்ன செய்திருக்கிறார்? தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்போ இம்மானுவேல் என்றால் தேவனாக கர்த்தர் எப்பொழுதுமே எனக்குள் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? இப்போ இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் நிமித்தமாக இன்றைக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் நம்ம அடைவதற்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் அனைத்து மனுக்குலங்களோட பாவங்களை நீக்குவதற்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். அவர் வந்த நோக்கம் என்னது? இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவனவன் தன் தன் வழியிலே போன போக்கிலே இஷ்டத்தின் பிரகாரமாக பாவத்திலே சாபத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு முற்றிலுமாக ஒரு விடுதலை கிடைக்கணும். அந்த சாபத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். அவங்களுக்கு பாவ மன்னிப்பு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், ஒரு நிச்சயத்தை கிடைக்கணும். அவங்களுக்கு நித்திய ஜீவன் என்ற ஒரு வழியை காண்பிக்கணும், பரிசுத்த வழியை ஒரு காண்பிக்கணும். அவங்க பாவங்கள் முழுவதும் சாபங்கள் முழுவதும் நீக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக தன்னுடைய சொந்த குமாரருக்கு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் காண வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அனைத்து மனுக்குலங்களோட பாவங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். உங்களை யாரை கேட்டாலும் சொல்லலாம், இயேசு எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கணும், ஏன் பிறந்திருக்கிறாரு, எதற்காக பிறந்தார்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக இதை சொல்லலாம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் உங்களுக்காக எனக்காக மட்டுமில்லை, உலகத்தில் அனைத்து மக்களுக்காக அவங்களுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் அவதரித்தார். பாவங்கள் மன்னிப்பதற்காக, அது மாத்திரமல்லாமல் அவங்களுடைய சாபங்கள் போக்குவதற்காக பிறந்தார். சாபம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சாபம் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற தவறுகளெல்லாம் சாபமாக மாறும். அப்போது முன்னோர்கள் செய்த பாவம் தான் இன்றைக்கி சாபமாக 3-4 தலைமுறைகளுக்கு இன்றைக்கி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய சாபங்களை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்ற அன்பின் தெய்வமாக இயேசு கிறிஸ்து சாபத்தை போக்க இந்த உலகத்திலே அவர் பிறந்ததாக பார்க்கிறோம், இந்த உலகத்தில் வந்ததாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு என்ற ஒரு நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். பாவ மன்னிப்பு. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தன்னுடைய பாவங்களை தன்னைத்தான் மன்னித்து கொள்ள முடியாது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் தன் பாவங்களை தானே மன்னித்து கொள்ளவோ தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளவோ அதிகாரம் இல்லை. எந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை,
எப்பேற்பட்ட மகான்களுக்கு அதிகாரம் இல்லை, எந்த குருகளுக்கும் சாமியார்களுக்கு அதிகாரம் இல்லை. தேவனாக கிறிஸ்துவுக்கு மட்டும்தான், ஒரு மனிதனோட ஒரு மனுக்குலங்களோட உலக இரட்சகராக அவருக்கு மட்டும்தான் மன்னிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு மாத்திரம் நாம் நன்றி சொல்லுவோம். அவர் மன்னிப்பதற்கு ஏன் அதிகாரம் என்றால், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தமுள்ள தேவன். இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ள தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாரும் பாவத்தில் கர்ப்பம் தரித்தவர்கள், பாவத்தில் பிறந்தவர்களுக்கு மன்னிப்பு எதற்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவாகிய தேவன், பாவம் அறியாத தேவன், பாவத்துக்கு இரட்சகராக இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை மீட்டும் பொருளாக தன் ஜீவனையே கொடுக்க பிறந்தார். தன்னுடைய சரீரத்தில் கூட அனைத்து ஒட்டுமொத்த இரத்தங்களை சிந்தி பாவ மன்னிப்பு என்ற நிச்சயத்தினாலே நமக்கு வாழ்வை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசு பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் ஆண்டுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும், நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதனோட பாவங்கள் சாபங்கள் நீக்கவிட்டால் பாவத்திலேயே மூழ்கி கொண்டு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்திருப்போம். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய பிறப்பின் நிமித்தமாய் பாவம் சாபம் நீக்கப்பட்டு நமக்கு ஒரு மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டும் என்ற உணர்வோடு நாம் இருக்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத நிரந்தரமான சந்தோஷம், நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, இந்த உலகத்தில் யாரும் கிடைக்காத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவின் பிறப்பின் நிமித்தமாக சொந்த இரட்சகர் இயேசுதான் உண்மையுள்ள தேவன் என்று அவரை ஏற்றுக்கொண்டு என் உள்ளத்தில் வந்து பிறந்ததற்காக நன்றி என்று இருதயத்தை திறந்து கொடுத்த அத்தனை பேருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அதனால தான் நீங்களும் நானும் சந்தோஷத்தின் பாதையில் இருக்கிறோம், சமாதானத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கும் எந்த இடத்துல போய் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த மளிகை கடையில் போய் வாங்க முடியாது. எனக்கு சந்தோஷம் கொஞ்சம் கொடுங்க, யார் இடத்துல கொஞ்சம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த உலகம் கொடுக்குற சமாதான சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதான சந்தோஷம் உன் ஜீவனோட நாளலாம். உனக்கு மாத்திரமல்ல, உன் சன்னதிகளை அவர் சாந்தமாக சமாதானத்திலும் சந்தோஷத்தில் கர்த்தர் நடத்துவாராக. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்லாமல் பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்துக்குள்ளே நான் எதற்காக அவதரித்தேன், எதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்கிறார் என்றால், பாவிகளை ரட்சிப்பதற்காக. பாவிகளுக்கு ஒரு ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை கொடுப்பதற்காக, ரட்சிப்பின் என்ற ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 1:15 சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிப்போமாக. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் உத்தமமாயிருக்கிறது, உண்மையாயிருக்கிறது, உத்தமமாக இருக்கிறது. பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் இயேசு வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் பிறந்தது அதுக்காக தான் பிறந்தார், வேறு எதுக்கும் வரல. நீதிமான்களுக்காக இந்த உலகத்தில் அவர் வரல. நீதிமான்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வரவில்லை, பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் அவர் வந்த நோக்கம். அதுதான். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் உண்டாக்கினதை நமக்கு ஒரு ஏழையாக ஒரு கோலத்தில் அவதரிக்குவதற்காக வந்தார். இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட அநேக ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய தாழ்மையின் கோலத்தை, தாழ்மையின் ரூபத்தை அவதரித்து நமக்கு ஒரு தாழ்மை என்ற ஒரு சுவாபத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். வாசிப்போம் லூக்காம் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஆமென். அப்போ பாருங்க, சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை. சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லாதனால தான் அவர் மாட்டு தொழுவத்திலே அவருக்கு இடம் கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாதபடியினாலே பிள்ளையை துணியினால் சுற்றி முன்னிலையில் கிடைத்து வைத்ததாக பார்க்குறோம். பாருங்கள், நமக்கெல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டலில் நம்ம பிறந்திருப்போம் இல்லையா? ஆனால் பாருங்கள், உலக இரட்சகர் ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்திருக்கிறார். தன்னை வெளிப்படுத்துவதற்காக, தாழ்மை என்ற ஒரு சுவாபத்தை நமக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்காக. இன்றைக்கு நமக்கு ஆண்டு பிறந்த நோக்கம் எதற்காக தெரியுமா? நமக்குள்ள எப்பொழுதுமே தாழ்மை என்ற சிந்தை வேணும். தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கக்கூடாது.
மற்றவர்கள் தாழ்வு மனப்பான்மையோடு பேசக்கூடாது. தாழ்மையான ஒரு சிந்தை இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிக்கிற அன்பு வேணும். ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல, எல்லாரையும் இடத்துல கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாய் தன்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து வந்தது போல நம்முடைய இருதயம் சுவாபங்கள் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக தான் அவர் அடிச்சுவடாய் பிறந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு உங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் எதற்காக? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாபங்கள், நமக்குள் இருக்கக்கூடிய சுவாபங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக தன்னை தாழ்த்தி எல்லாரையும் நேசிக்கிற அன்பு வேண்டும். எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற அந்த சுவாபம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்ற அர்த்தம். இயேசு பிறந்த ஒரு அர்த்தம் எதற்காக? எனக்குள் வாசம் செய்கிறார் என்று எதற்காக? தாழ்மையுள்ள சிந்தை நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக பிறந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, பாருங்கள், நாம் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டு இந்த உலகத்தில் வந்தார். நமக்கு ஒரு ஜீவன் உண்டு. இந்த எல்லாரும் நினைக்கிறாங்க, இந்த பூமியில் வாழ்கிறவங்க, மற்ற மதத்துக்காரர் சார்ந்தவங்க, பல பாஷைக்காரர்கள், பல ஜாதிக்காரர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரே தரம் தான் நம்ம வாழ்கிறோம், மரிக்கிறோம், அதோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. அதன் பின்பாக நமக்கு மறுவாழ்வு இல்லை. நம்மளை துண்டு துண்டாக வெட்டினால் நமக்கு தெரிய போகுதா? தெரியாது. சாம்பலாக்கினால் தெரிய போகிறதா? தெரியாது. ஏனென்றால் நான் எப்படி இருப்பேன், எப்படி வாழ்வேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது. பூமியில் வாழ்கிற வரைக்கும் தான் என்னுடைய ஜீவன், மரித்த பின்புக்கு எனக்கு ஒரு ஜீவனே இல்லை என்று ஒரு சில நம்பிக்கை அற்றவர்கள் இருப்பார்கள். அப்படி அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே உங்கள் பாவங்கள், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சாபங்களை நீக்கி நமக்கு ஒரு சமாதானம், சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக நித்திய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தம்மை தாமே வெறுத்து இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பரிசாக தன்னுடைய மகனை அனுப்பினார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் அப்படி அனுப்ப முடியும்? என்னுடைய மகன், என்னுடைய மகள் இரத்த சாட்சியை மறிக்க வேண்டும், உலக ஜனங்களுக்காக மறிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி விடுவோமா? முடியாது. ஆனால் தேவனாக கர்த்தர் பாருங்கள், நம்ம மேலே இரக்கம் வைத்த தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் கூட பாராமல் நம்மை அவரை விசுவாசிக்கும்படி, நாம் அவருடைய பிள்ளையாய் மாறும்படி, நித்திய ஜீவனுக்குள் நாம் அவரோடு கூட இருக்கும்படியாக தன் ஜீவனே பரிசாக இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் கொடுக்க வந்தார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா? வாசிப்போம். யோவான் 3:16 எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 3:16. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே மகனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், விசுவாசம் வைக்கிறவர்கள் யாரோ அவர்கள் இந்த உலகத்தில் கெட்டு போகாமல் என்றால் என்ன? தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனுடையது. நம்ம சொல்றோம், என்னுடைய மகன், என்னுடைய மகள் உலகத்துக்கு சொல்லுகிறோம், நல்லதுதான், ஒரு அடையாளத்துக்காக சொல்லுகிறோம். ஆனால் உண்மையே சொல்லப்போனால் நம்மளுடைய தலைமுடியிலிருந்து உச்சங்கால் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் தேவன் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானது. நம்மளுடைய ஆவி ஆத்மா முழு சரீரம் எல்லாமே தேவனுடையதே. எந்த மனிதனுக்கு சொந்தமில்லை. அவருடைய சரீரம் அவர் வரும் வரைக்கும், நம்ம அழைத்து செல்லும் வரைக்கும், அவர் நம்முடைய ஜீவன் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கெட்டு போகாமல், பாவத்துக்கு இடம் கொடாமல், பரிசுத்தத்துக்கு நேராய், நித்திய ஜீவனுக்கு நேராய் நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் என்னை நம்பி கொடுத்திருக்கிற ஜீவன் இது. நான் எந்தவித கடுகளவு கூட பாவம் செய்யாதபடி, தேவனுடைய இருதயத்துக்கு துக்கம் உண்டாக்காதபடி, எல்லாவற்றுக்கும் மேலாய் என்னை நம்பி கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய இந்த சரீரத்தை நான் கெட்டு போகாமல், உலகத்துக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து, நான் மரித்து மரணத்துக்கு நேராய் போகாதபடி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக என்னை நான் காத்துக் கொள்வதற்காக என் தேவனாக கர்த்தர் என்னை நம்பி கொடுத்து இந்த ஜீவனுக்காக அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஒருவரும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தமில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஏதோ கேக்கை வெட்டிட்டு புதிய துணியெல்லாம் உடுத்திக்கிட்டு நல்ல பிரியாணி, சிக்கன், மட்டன் சாப்பிட்டுட்டு
கொண்டாட்டம் சொல்லிட்டு இயேசு பேரை வச்சுட்டு கொண்டாட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் திண்டாட்டம் தான் வரும். அப்படி அல்ல. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தினமும் தான் கேட்க வெட்டலாம், தினம் தான் பிரியாணி சாப்பிடலாம். உண்மையே இல்லைங்களா? எதற்காக ஒவ்வொரு வருஷம் அவரை நினைவு கூறுறோம்? எதுக்காக? பிறப்பை குறித்து. இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சமாதானமாக இருக்கிறதுக்கும் அவர் என்னை நம்பி கொடுத்துருக்கிற இந்த வருஷம் முழுவதும், நம்பி கொடுத்துருக்க இந்த அவயங்கள் முழுவதும் பாதுகாத்ததுக்கு ஐ தேங்க்ஸ் காட், நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். எனக்குள் பிறந்த தகப்பனுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு கடுகளவு கூட நான் சின்ன பாவம் செய்யாதபடி, தேவனுக்கு முன்பாக களங்கம் இல்லாதபடி, அவர் இருதயத்துக்கு மாறா எந்த துரோகம் செய்யாதபடி என் தகப்பன் என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த ஆவி ஆத்ம சரீரத்தையும் என் குடும்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை காத்துக் கொள்வேன். அதற்காக தான் ஆண்டவர் பிறந்தார். ஆமீன். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிகன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பார்த்தீங்களா? நித்திய ஜீவனுக்குள்ள யாரும் போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு நான் போவேன்னு சொல்லலாம், இறைவனடி போய் சேர்ந்துட்டார் சொல்லலாம், கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார் அவருன்னு சொல்லலாம், நம்மளை திருப்திப்படுத்தி கொண்டுட்டே போகலாம். ஒருத்தரும் போக முடியாது. போகக்கூடியவங்க யார் தெரியுமா? முதல்ல சொன்ன பார்த்தீங்களா மேலே, பரிசுத்தம் உள்ளவங்க, இயேசுவை போல வாழ்ந்து காட்டுறவங்க மட்டும்தான் போக முடியும். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. பரிசுத்தவான்களாக இருக்கணும், அசுத்தவான்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய பரிசுத்தத்தின் நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டும்தான் போக முடியும். அதனால தான் நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உலகத்தில் தேவன் நமக்கு பரிசாக இந்த உலகத்தில் அன்பு கூட வந்தார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தில் ஆயிரக்கணக்கான வருஷம் அவருடைய சிங்காசனத்தில் அருகிலே மடியில் உட்காரும்படியாக நமக்கு அருள் செய்தார். நேற்றைய தினத்தில் கூட காலையில் கூட வாசித்தேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஜெயம் கொள்கிறேன் எவனோ நான் பிதாவினிடத்தில் அவரோட கூட இருந்ததை போல இந்த ஜெயம் கொள்கிறேன் எவனோ அவனும் என்னோடு மடியில் சிங்காசனத்தில் அருகில் அமரும்படி அவனுக்கு அருள் செய்வேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? இது மனிதன் சொல்லலை, தேவன் சொல்கிறார். ஜெயம் கொள்றதுன்னு என்னது? இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இயேசு உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். அதனால தான் இன்றைக்கு சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அதே போல தான் நீங்களும் நானும் ஜெயம் கொண்டாதான் இந்த உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை விட்டு விலகணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியுமா முடியாதா? நான் நினைச்சா முடியும். நான் இடம் கொடுத்தா தான் உள்ள சாத்தான் உள்ள வருவான். நான் இடம் கொடுக்கலாம், எப்படி வர முடியும்? நான் தேவனுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது எப்படி அவன் வர முடியும்? நான் இடம் கொடுக்கும்போது தான் வருவான். ஹல்லேலூயா. நான் நித்திய ஜீவனுக்குள்ளே எப்படியாக பிரவேசிக்க வேண்டும் என்று மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு வந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள் என்னை அழைத்து செல்ல முடியும் என்ற விசுவாசம் இருக்கிறவங்க தான் கெட்டு போகாமல் இருப்பார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சும்மா முதல் வருகையில் அவர் வந்ததுக்காக இல்லை, சும்மா உங்களை விசிட் பண்ணுறதுக்காக, என்னை விசிட் பண்ணுறேன், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் வரல. அவர் வந்த நோக்கம் எதற்காக தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து, பொல்லாத உலக கவலையிலிருந்து, உலக சிந்தையிலிருந்து உங்களுக்கு முழுமையாக விடுதலை கொடுத்து ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கருத்து கொடுத்திருக்கிறார். ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையின் பாதையை காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம வாழ்கிறோம். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான்? அன்றாட வாழ்க்கையில் எல்லாம் நல்லா வேலை செய்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இதுதான் மனுஷனோட வாழ்க்கை அல்ல. எப்படியெல்லாம் வாழ்வது மனுஷனோட வாழ்க்கை இல்லை, எப்படி வாழ வேண்டும் என்றுதான் வாழ்க்கை. எப்படி வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார், காட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சாத்தான் பிடியிலிருந்து நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை நமக்காக, நம் பாவத்துக்காக பரிசாக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில்
28 எடுத்தவங்க வாசிங்க. 20. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அனைவரும் மீட்கும் பொருளாக, அனைத்து ஜனங்களை மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் தன் ஜீவனையே கொடுக்க வந்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ, அவர் பிறப்பை குறித்து யார் நம்புகிறார்களோ, எதற்காக இயேசு எனக்காக பிறந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்களை மீட்கும்படியாக, அவர்கள் ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். பாருங்கள், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் செய்வதற்காக அல்ல, வராமல் ஊழியம் செய்யவும் மட்டுமல்ல, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். எல்லாரும் மீட்கும் பொருளாக. ஒரு பிள்ளைகள் கூட கெட்டு போகக்கூடாது, ஒரு பிள்ளைகள் கூட பாதிக்கப்படக்கூடாது, ஒரு பிள்ளைகள் கூட கைவிடப்படக்கூடாது, ஒரு பிள்ளைகள் கூட அந்த சாத்தானுடைய பாதாளத்தில் போய் சேரக்கூடாது. எல்லாரையும் மீட்கப்பட வேண்டும். என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். என் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுவது என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே பரிசாக இந்த உலகத்தில் கொடுக்க வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் இயேசுவை போல யாரும் அன்பு பாசம் வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவை போல நேசிக்கவோ அன்பு செலுத்தவோ இந்த உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் வேணால் அன்பு செலுத்தலாம், கொஞ்ச நாட்கள் நடிக்கலாம், பாசத்தை காட்டலாம். சூழ்நிலைகள் மாறும்போது அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இயேசு அப்படி இல்லை. நம்மை தேடி வருகிறவர், நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர், நமக்காக எப்பொழுதுமே கூட அன்பு செலுத்துகிறவர். அவர் அன்பின் சிநேகிதர். அதனால தான் பாவிகளில் என்ன செய்தார்? அன்பின் நிமித்தமாக சிநேகித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பெரிய 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 பாவங்கள் செய்கிறவங்க, பாவம் செய்து கொண்டிருக்கிறவங்கக்கிட்ட ஒரு சிநேகம் வைத்திருக்க மாட்டார்கள், தொடர்பு வைக்க மாட்டார்கள், ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாம் வெறுப்போடு பழகுவார்கள். ஆனால் இயேசு அப்படியே இல்லை. பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் பாவிகளின் சிநேகிதர் என்று அவருக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக? அன்பு வைத்ததுக்காக தான். நம்ம மேலே ரொம்ப அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். அன்பின் தகப்பனாக இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலக ரட்சகர் யாருமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் அன்பு மட்டுமல்ல, பாசத்தை காண்பிக்கிற தேவன். பாசத்தை காண்பிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர். இந்த உலகத்தில் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மனதுருகிற தேவன் அவர் ஒருவரே தான். ஹல்லேலூயா. நல்ல சமாரியானாக இருக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. நமக்காக இரக்கம் பாராட்டுகிறவர், மனதுருக்கம் பாராட்டுகிறவர், மனமிறங்கி நமக்கு தயவு காண்பிக்கிறவர், அன்பின் சிநேகிதர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் அன்பு செலுத்த முடியாது. எனவே அவர் உங்களை உள்ளத்தில் பிறந்திருக்க, உங்களிடத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேரை இடம் கொடுக்குறீங்க? ஏசப்பா, என் உள்ளத்தில் வாரும் அப்பா, என்னை விட்டு அகன்று போகாதீங்க. என் மனைவி போகலாம், பிள்ளைகள் போகலாம், உறவுகள் போகலாம், சொந்த பந்தங்கள் போகலாம், உலகமே என்னை வெறுத்து ஒதுக்கி வைத்தாலும் கூட உம்முடைய அன்பு, ஆண்டவரே, உம்முடைய சிநேகம் என்னை விட்டு விலகாமல் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ உங்கள் இருதய கதவை திறக்கணும். உங்கள் இருதய கதவை திறந்தால் தான் இயேசு வாசம் செய்ய முடியும். இயேசு வாசம் செய்ய முடியும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம் நீதிமொழிகள் 23:26. என் மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. உன்னுடைய கண்கள் எப்பொழுதுமே என்னுடைய பரிசுத்தத்தின் நீதி நிமித்தமாக என்னுடைய வழியை நோக்கி பார்ப்பதாக. அல்லேலூயா. என் மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. இன்றைக்கு நம்ம யாருக்கு கொடுத்துருக்கிறோம்? உலக மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இயேசு கேட்கிறார் பாருங்க, என் மகனே, என் மகளே, நான் உன்னிடத்தில் வாசம் செய்ய விரும்புகிறேன். உன் இருதயத்தில் வாசம் செய்ய நான் விரும்புகிறேன். உன்னோடு நான் போஜனம் செய்ய விரும்புகிறேன். நீ என்னோட போஜனம் செய்ய நான் விரும்புகிறேன். உன் இருதயத்தை இப்பொழுது திறந்த கொடு. நான் உள்ளே வர, உன்னிடத்தில் நான் வர, உன்னிடத்தில் உன் இருதயத்தில் பிறப்ப நான் ஆசைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னிடத்தில் வருகிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் எப்பொழுதுமே என் வழிகளை நோக்கி பார்ப்பாயாக. உன் கண்கள் எப்பொழுதுமே என்னை நோக்கி பார். ஹல்லேலூயா. அவர் மனுப்புத்திரங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள்
எப்பொழுதுமே நம்மளுடைய அநேக காரியங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பாவை பார்க்கணும். அவரை விட்டு வேற இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது. அவர் இந்த உலகத்தை பார்த்தோம்னா சாத்தான் வந்துடுவான், நம்மளை கொன்றுவான், நம்மளை பலவித வழியில் கொண்டு போயிடுவான். அதனால தான் உலகத்தை பார்க்காதே, என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், என் ராஜ்யத்தை நோக்கி பார், நான் உனக்கு காண்பிக்கிற வழிகளை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமில்லாமல் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 21, 22 வாசிப்போம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இதோ உன்னுடைய இருதயமாகிய உன்னுடைய வாசற்படியில் இருதயத்தை நான் தட்டுவதற்கு இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த நொடி பொழுதில் நான் நிற்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என்னுடைய வசனத்தை கேட்டு என் வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய இருதயத்தை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, நான் அவன் இருதயத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனோடு நான் கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, என் பிதாவினிடத்தில் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, நான் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கும் நான் உத்தரவு கொடுப்பேன். ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு, சாரோன் ஏஜி சபைக்கு சொல்லுகிற வார்த்தை 2 காதுள்ள நீங்களும் நானும் கவனமாக கேட்டு விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிங்க. இதோ நான் வாசற்படியிலே நிற்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் இருதய கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறார் பெரியவர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள் இருப்பார் என்றால் என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றியின் பாதையை தான். தோல்வியை நான் பார்க்க முடியாது, பாவத்தை நான் பார்க்க முடியாது. சுத்த கண்ணனாக இயேசுவை மாத்திரம்தான் என்னால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவது மட்டுமில்லாமல், நான் எப்படி இந்த உலகத்தை 33 ஆண்டு காலமாக ஜெயித்து சிலுவையை சுமந்து பரமேறினது போல, ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரமேறி போனது போல, என்னோட கூட சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்றால் நான் எப்படி தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல, என்னை போல நீங்களும் ஜெயம் கொள்வீர்களானால் என்னோட அருகிலே உட்கார உங்களுக்கு நான் உத்தரவு கொடுப்பேன். சாதாரண ஒரு ஓனர் சீட்டில் போய் உட்கார முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய வேலைக்கு போகலாம், அந்த ஓனர் சீட்டில் போய் உட்காந்து பாருங்கள், முடியுமா? அந்த ஓனர் சீட்டில் யார் உட்கார முடியும்? அவங்க மகன் உட்காரலாம், இல்லாட்டி மகள் உட்காரலாம். தொழிலாளி போய் உட்கார முடியுமா? என்ன சீட்டு கிழிஞ்சிடும், அப்படி தானே? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர். அவருடைய சிங்காசனத்திலோடு அவரோடு கூட உட்கார உங்களுக்கு எனக்கு எவ்வளோ ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். நம்மளாம் அவருடைய செல்ல குட்டிகள். அல்லேலூயா. தொல்லை குட்டிகளாக இருக்கக்கூடாது. என்ன குட்டியாக இருக்கணும்? செல்ல குட்டிகள். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் கூட நம்ம மடியில் உட்காரோன்னா, அவரோட கூட உட்காரோன்னா எவ்வளோ சந்தோஷம். அன்பு பிள்ளைகளை 2 பேர் வந்து உட்காருன்னா, ஐயோ அது நீங்கள் தான் உட்கார முடியும், நாங்களாம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க 2 பேரும். பயந்துட்டு ஓடுறாங்கன்னா மரியாதை கொடுக்க ஓடுறாங்களே தெரியல. 2 பேரும் துண்டை காணும் துணியை காணும் ஓடுற மாதிரி ஓடுறாங்க. எனக்கு குழந்தைகளை முன்னாடி, ஏன்னா ஊழியம் செய்கிறவங்க கனப்படுத்தி உட்கார வைக்கணும் என்னுடைய பொறுப்புகள். அதுக்கே மாட்டேன்னு சொல்லி போகிறப்போ தேவனாக கர்த்தர் அவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறனா எவ்வளோ பெரிய பாக்கியம். எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அவருடைய சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்காருவதற்கு, அவர் மடியில் உட்காருவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் என்ன? தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பிறப்பின் நற்செய்தி நிமித்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக ஏழைகளுக்கு, எளியோர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி நிமித்தமாக நீங்கள் உங்களால் இயன்ற உதவி, ஆடைகளை, உணவுகளை, உங்களால் இயன்ற பொருளாதாரங்களை ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பது தான் நீங்கள் அவருக்கு செய்கிற பிறப்பின் நற்செய்தியின் ஒரு பெரிய பாக்கியம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசித்து முடிப்போம். தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
அப்போ தரித்திரரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கஷ்டப்படுகிறவர்கள், உதவியற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதை உள்ளவர்கள், அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எதற்கு? நம்மால் இயன்ற தேவன் நம்மை எத்தனையோ ஆசீர்வாதமாக நடத்தியிருக்கிறார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நிமித்தமாய் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்து உள்ளவனாக இருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்பாக, சொல்வதற்கு முன்பாகவே நானும் செய்வதற்கு எப்படி பிரயோஜனம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன், கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். சொல்லி செய்ய வேண்டிய அவசியமில்லை, சொல்லாமல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நாம் சொல்லாமலே செய்யக்கூடியவர்கள் தான் பாக்கியவான். கண்டு விசுவாசிகளை காட்டிலும் என்னை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இயேசுவோட படங்களையும் சிலைகளை பார்த்து விசுவாசிக்கிறவனை காட்டிலும் இயேசுடைய வசனத்தை காணாமல் விசுவாசிக்கிறவன், இயேசுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். எல்லாரும் கரங்களை தட்டி எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ரீஷா பதான ரபா காலாபா யாந்தோனா கபதான ரிபே பாபா காலாபா யாந்தோனா வஷாகதான ரபா காலாபா ரீதானா சபதான ரபா காலாபா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துங்க, எல்லாம் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் பிறந்தது எவ்வளோ பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே வந்தது எவ்வளோ சந்தோஷம். என் குடும்பத்தில் வந்தது எவ்வளோ சந்தோஷம். எனக்குள் அவதரித்தது எவ்வளோ சந்தோஷம். என் இருதயத்தில் வாசம் செய்வது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாம் சொல்லுங்கள். என் பாவங்களை போக்குவதற்காக, என் சாபங்களை நீக்குவதற்காக நீர் வந்தீரே. நான் நன்றி சொல்லுங்கள். இனி என்னிடத்தில் எந்த குற்றமும் பாவமும் ஆண்டவரே நீர் பாராதபடி ஆண்டவரே என்னை நானே அணிதினமும் அணிவினாடியும் சோதித்து பார்த்து ஆண்டவரே சரியான நீதியின் செம்மையான வழியில் நடப்பதற்கு என் தேவன் எனக்குள் வாசம் செய்வீராக. எல்லாம் மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் வாய் திறந்த மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ காட். உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி மாதத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள வந்தது எவ்வளோ பெரிய சந்தோஷம். எங்கள் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் வருவதை காட்டிலும், ஆண்டவர் நண்பர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதை காட்டிலும், எனக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள எனக்குள்ள இந்த சபையோர் உள்ளத்தில் நீர் வந்தது நாங்கள் புண்ணியம் செஞ்சிருக்கிறோம், பாக்கியம் செஞ்சிருக்கிறோம். அப்பா, நீ என் உள்ளத்தில் இல்லைனா என் வாழ்க்கை பரிதாபமான ஒரு சாபத்திலையும் பாவத்திலையும் ஆண்டவர் இச்சையிலும் ஆண்டவரே நான் மடிந்து செத்து போயிருப்பேன். இன்றைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். உம்முடைய பிறப்பின் நிமித்தமாக ஆண்டவர் இந்த நற்செய்தி நிமித்தமாக எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பதற்காக, புதிய மனுஷியாய் என்னை மாற்றுவதற்காக, என்னை உருவாக்குவதற்காக, உம்மை போல சாட்சி பெற்ற ஆண்டவர் ஒரு நற்செய்தி, ஒரு பிறப்பின் நிமித்தமாக ஆண்டவரே எனக்குள் வந்த தேவனே. எல்லாம் அந்நிய பாஷையில் பேசி மகிமைப்படுத்துங்க, 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 மகிமைப்படுத்துங்க. உங்க இருதயம் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க, திறந்து கொடுங்க. அப்பா இயேசுவே, எனக்குள்ள வாங்க, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும். எனக்குள்ள நீ இருந்து என்னை கொண்டு அநேக நன்மைகளை செய்வீராக. சமாதானத்தில் நடத்தும், சந்தோஷத்தில் நடத்துங்க, மிகுந்த ஆசீர்வாதத்தில் நடத்துங்க, மகிமையில நடத்துங்க. எங்க குடும்பம், எங்க வீடு, எங்க சபை ஒரு குட்டி பரலோகத்தை போல என்றென்றைக்கும் இருக்கணும். மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க.
ரபஷகதான ரபபபகலபா. தேங்க்யூ தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமாகவே 100% உங்கள் உள்ளத்திலே, உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் வாசம் செய்ய விரும்புகிறார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறங்க. அப்பா, எனக்குள் இருப்பது சந்தோஷம், எனக்குள் வாசம் செய்து சந்தோஷம். உம்முடைய பிறப்பின் நிமித்தமாய், உம்முடைய நற்செய்தி நிமித்தமாய் இன்றைக்கு எங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய், சந்தோஷமா ஒரு குடும்பமாய், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பின் நிறைந்த குடும்பம் ஒன்று, அது எங்க குடும்பம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. இயேசுவின் குடும்பம், அன்பின் நிறைந்த குடும்பம், சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம் எங்க குடும்பம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. இனி சாத்தானுக்கு வேலை இல்லை, மந்திரவாதிக்கு வேலை இல்லை, தந்திரவாதிக்கு வேலை இல்லை, எந்திரம் கட்டுறவனுக்கு வேலை இல்லை. ஏசப்பாவோட வேலை தான் நான் செய்ய போகிறேன். ஏசப்பா தான் என்னோட கூட இருப்பார். அவருடைய திருப்பணிகளை நான் சந்தோஷமாக செய்வேன். ஆமேன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டுவோமா. நன்றி 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 அப்பா.